Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆரம்பி சாரும் கோவிந்தராஜன் சாரும் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து 2 பேருமே வந்து மியூச்சுவலாக பேசிட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் டாட்டரு என் பையனுக்கு மேரேஜ் பண்ணலாமே அப்படின்னு பேசிட்டாங்க. ஸோ நாங்களும் மீட் பண்ணோம். மீட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் 2 பேர் மேரேஜும் ஃபைனலைஸ் ஆச்சு. ஃபைனலைஸ் ஆகி மேரேஜ் வந்து எம்ஜிஆர் அவரோட தலைமையில் தான் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்தது. மேரேஜெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் நான் அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆரம்பி சார் வந்து அப்போ வந்து இராணுவ வீரன் படம் ஆரம்பிக்கிற டைமில் எனக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வந்து பார்ட் டைமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். அப்போ இராணுவ வீரனுங்கிற பிக்சர் ஸ்டார்ட் பண்ணுற டைமு நான் போய் வந்து பார்ட் டைமாக தான் என்டர் பண்ணேன். அதுக்கப்புறமா கிராஜுவலாக என்ன ஆகிடுச்சுன்னா அவர் வந்து அப்போ அந்த டைமில் 5 போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தார். ரொம்ப பிஸியாக இருந்த டைமு. அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சூழ்நிலை எப்படி ஆகிடுச்சுன்னா நான் அப்படியே பார்ட் டைம்லேருந்து ஃபுல் டைமாக சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆனேன். நான் ஃபுல் டைமாக இறங்கி ஃபுல் ப்ரொடக்ஷனும் நான் தான் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டேன். அது ஒரு நல்ல அனுபவம். அப்போ வந்து எஸ்வி முத்துராமன் சார் டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணதுனால ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரியே நான் ஒர்க் பண்ணேன். நான் அப்போது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஆரம்பி சாரும் வந்து ஒரு எக்ஸலண்ட் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் மாதிரி அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அப்படி ஆரம்பித்தது தான் சினிமாவில் நான் என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சைமல்டேனியஸாக எனக்கு வந்து மணிரத்னம் வந்து எனக்கு வந்து பாலு மகேந்திரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பாலு மகேந்திரா இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்கிட்ட நல்ல கதை இருக்குது, நீங்கள் வந்து எடுக்கலாமே அப்படின்னு என்கிட்ட சஜஸ்ட் பண்ணார். ஸோ அப்போ எனக்கு என்னென்னா பாலு மகேந்திரா பற்றி மணி ரெக்கமெண்ட் பண்ணதுனால கதையை கேட்டேன். கதை ரொம்ப நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த 3ஆம் பிறைங்கிறது வந்து உருவாச்சு. தென் வி வெண்ட் அண்ட் அப்ரோச்ட் கமல் சார் ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் வி மேட் த ஃபில்ம். அது என்னென்னா கொஞ்சம் கிளாஸாக இருந்ததுனால சத்யா மூவிஸ் வந்து கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, நம்ம வந்து சத்யஜோதியில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜி வச்சு உங்கள் அப்பா நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஆமாம். அப்போ படப்பிடிப்பு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா? எம்ஜிஆர் அவர் வந்து என்னென்னில் பண்ணும்போதெல்லாம் நான் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன். ஆனால் அப்பா ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டார். நாங்கள் படிக்கணுங்கிறதுல தான் அவரோட குறியாக இருந்தது. நானும் என்னோடய பிரதரும் வெரி ஃபியூ மூமெண்ட்ஸ் தான் நாங்கள் போய் அங்கே ரொம்ப நேரம் இருந்து அதிலெல்லாம் இன்வால்வ் ஆனதில்லை. இப்போ ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். பட் இராணுவ வீரன் நடிக்கும்போது வந்து அது ஆரம்ப காலகட்டம் தான் அது. அப்போ ரஜினிகாந்த் எப்படி உங்களோட பழகினார், எப்படி இருந்தார் ரஜினிகாந்த் அப்போ? ரஜினிகாந்த் சார் வந்து சொல்ல போனால் ரொம்ப வந்து ஒரு சிம்பிள் மேன். அப்போவே வந்து அவர் ஒரு வளரக்கூடிய ஒரு ஸ்டாராக தான் இருந்தார். அந்த மாதிரி நேரத்தில் கூட வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவர் மூலியமாக ப்ரொடக்ஷனுக்கோ ப்ரொடியூசருக்கோ வந்ததில்லை. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அண்டு மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் பொள்ளாச்சியில் போய் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்போல்லாம் பொள்ளாச்சியில் வந்து ரொம்ப ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா ரஜினி சார், சிரஞ்சீவி, ஸ்ரீதேவிக்கெலாம் அங்கே கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே ரூம்ஸ்லாம் அலோகேட் பண்ணி கொடுத்தோம். ரஜினி சார் வந்து முதல்ல செக்இன் பண்ணார், ரூமுக்கு உள்ளே போயிட்டார். ரூமில் போய் பார்த்தாரு, அவர் பிடிச்சிருந்தது, அவர் செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆகி கொஞ்ச நேரம் கழித்து என்கிட்ட வந்து கேட்டார், சிரஞ்சீவி எங்கே போடுறீங்க, ஸ்ரீதேவிக்கு எந்த ரூமு அப்படின்னு வந்து கேட்டார். நான் போய் காமித்தேன். அப்போ சிரஞ்சீவி ரூமு ஒரு சின்ன ரூமாக தான் இருந்தது. இவர் என்ன பண்ணார், இல்லை சிரஞ்சீவி வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வராரு, அவர் நம்மளோட கெஸ்ட்டு மாதிரி, அதனால் அவருக்கு இந்த ரூமை கொடுங்க, நான் அந்த ரூம்லேயே நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன ரூம் எடுத்துக்கிட்டு அவருக்கு பெரிய ரூமை கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனாலிட்டி அவர். அதே மாதிரி தான் வந்து அவர்கிட்ட நாங்கள் 6 படம் பண்ணியிருக்கோம். இந்த 6 படத்துலேயும் வந்து நான் அவர்கிட்ட வந்து அதே ஹியூமிலிட்டி,
அதே சிம்பிளிசிட்டி நான் வந்து அவர்கிட்ட நான் பார்த்தேன். மணிரத்னம் உங்களுக்கு பாலுமேந்திரா இன்ட்ரோடியூஸ் பண்ணார். நீங்கள் மணிரத்னம் நீங்களும் எப்படி நண்பர்களா? ரொம்ப மணிரத்னம் வந்து எங்கள் அப்பாவோட பார்ட்னர் இருக்கார் வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி, அவரோட பிரதர் தான் வந்து மணிரத்னம் ஃபாதர். ஸோ நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேயே ஒன்றா வளர்ந்தவங்க, ஒன்றா கிரிக்கெட்லாம் ஆடுவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மணியும் நானும் வந்து படித்து முடித்து அவரும் வந்து MBA படித்தார். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அடிக்கடி வந்து மீட் பண்ணிக்குவோம். மீட் பண்ணும்போது மணி வந்து என்கிட்ட சப்ஜெக்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். அடிக்கடி மீட் பண்ணி எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவார். நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் கிராஜுவலாக வந்து என்கிட்ட மணி வந்து ஃபஸ்ட்டு பிக்சர் பற்றி பேசினார். அப்போ வந்து நாங்கள் வந்து பகல் நிலவுன்னு படம் எடுத்தோம். இப்போ அந்த 3ஆம் பிறை கதை வந்து உங்களுக்கு பாலுமேந்திரா சொன்ன போது இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு அலையை உண்டு பண்ணணும்னு நினச்சிங்களா நீங்கள்? நாங்கள் வந்து இந்த ஃபுல் கதையை கேட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, பாலுமேந்திரா வந்து தோளில் தட்டி என்ன சொன்னார், இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு கல்யாண பரிசு மாதிரி ஒரு நல்ல நேமும் கொடுக்கும், நல்லா ஓடுன்னு சொன்னார். அப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த படம் எடுத்து முடிச்சுட்டு ஃபுல் பிக்சர் போட்டு பார்த்த உடனே எங்கள் அப்பா வந்து பாலுமேந்திரா வந்து கை கொடுத்துட்டு சொன்னார், மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லையாப்பா தம்பி, என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான், இந்த படம் பெரிய அளவுக்கு ஓடக்கூடியது, அதே நேரத்தில் நிறைய அவார்டும் கிடைக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே படம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது வந்து ஃபஸ்ட்டு டேலாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வரவேற்பு இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் ரிவ்யூஸ் வந்து அந்த காலத்துலலாம் வந்து வெறும் இந்த ப்ரெஸ் மீடியா தான், அப்போ வந்து பேப்பர் மீடியா தான் சார். அந்த பேப்பர் மீடியாக்காரங்களாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து அவங்க ப்ரேஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து பிக்கப் ஆச்சு, கலெக்ஷனும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இம்ப்ரூவ் ஆச்சு, லாங் ரன்னும் கிடச்சிது. பட் 3ஆம் பிறை கதை கேட்ட உடனே அதில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்லை வேறு சாய்ஸ் இருந்ததா உங்களுக்கு? இல்லை சார், கதை கேட்ட உடனே நாங்கள் வந்து கமல் சாரை தவிர்த்து வேறு யாரும் திங்க் பண்ண முடியல அந்த காலகட்டத்தில். அதனால தான் அவரை போய் அப்ரோச் பண்ணோம். அவர் கதை கேட்டதுக்கப்புறம் அவர் தான் சொன்னார், ஸ்ரீதேவி தான் இது பண்ண முடியும், வேறு வந்து கமல்ஹாசன் சாய்ஸ். அவர் கமல் சார் தான் சாய்ஸ். அவர் தான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து ஸ்ரீதேவி கிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. நானும் பாலுமேந்திராவும் போய் ஸ்ரீதேவி அவங்ககிட்ட சப்ஜெக்டை சொன்னோம். அவங்களும் பிடிச்சி போய் தான் இந்த ஃபார்ம் ஆச்சு. அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோல் வந்து சிலக்ஷ்மிதா. ஆமாம், அது யாருடைய சாய்ஸ்? அது பாலுமேந்திரா சாய்ஸு. அவர் வந்து ஏதோ ஒரு படத்தில் அவங்க படத்தில் பார்த்துட்டு அந்த ஃபேஸு, அந்த ரஸ்டிக் லுக்கு அண்டு அந்த மாதிரி வந்து கேரக்டர் நம்மளுக்கு இருக்குது, அதனால் வந்து அவங்கள நம்ம வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ணார். உங்களுடைய நண்பர் அப்படின்றதுக்காக மணிரத்னத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தினீங்களா, இல்லை அவர் முதல்ல டைரக்ட் பண்ணார் பல்லவி அனுப்பல்லவி படம், அந்த படத்தை பார்த்தீங்களா நீங்கள்? நான் அந்த படத்தை பார்த்தேன் சார். நான் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவரோட ப்ரெசன்டேஷன் டேக்கிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து எனக்கு வந்து அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, இந்த ரொம்ப நல்லா வந்து எடுக்கிறாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மலையாள படம் பண்ணார். அந்த மலையாள படமும் பார்க்கும்போது அவரோட ஷார்ட்ஸு, அவரோட டேக்கிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பகல் நிலவுங்கிற ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணார். நாங்கள் டிசைட் பண்ணோம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தது பகல் நிலவு அனுபவம் உங்களுக்கு ஆக்சுவலாக? ஸோ பகல் நிலவுலாம் வந்து எடுக்கும்போதெல்லாம் அவர் வந்து மணிரத்னம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனர் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் இல்லை, அதை வந்து விட்டே கொடுக்க மாட்டார். ஃபஸ்ட்டு ஃபில்மாக இருந்தாலும் தமிழில் அவர் வந்து அவருக்கு ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து அவர் நினைக்கிற பர்ஃபார்மன்ஸ் வர வரைக்கும் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. சேம் டைம் வந்து ஷூட்டிங்லாம் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது. எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். சத்யராஜ் சாராக இருக்கட்டும், ராதிகா, கவுண்டமணி சார், எல்லாருமே அந்த படத்தில் முரளி, ரேவதி எல்லாருமே, அண்ட் மணி எல்லாருக்கூடையும் வந்து அந்த டைமில் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். நல்லா இருந்தது மேக்கிங். பகல் நிலவு வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருந்தது. கமர்ஷியலாக வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து அந்த படம் வந்து கை கொடுத்தது. பட் ஆனால் மணிரத்னமுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடந்தது. அந்த பகல் நிலவு டைமில் நான் சில என்னோடய அனுபவங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் வந்து இளையராஜா சார் பற்றி உங்களுக்கே தெரியும், அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தார். அவர்கிட்ட சாங்ஸ் வாங்குறதோ, அவர்கிட்டேருந்து இது வாங்குறதோ அந்த கட்டத்தில் ரொம்ப டஃப். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், மணி சாரை கூட்டிகிட்டு போய் மணிரத்னம்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோன்னே இளையராஜா சார் வந்து
ரொம்ப டைட்டாக இருக்கும் எனக்கு ஷெட்யூலு. பட் எனிவே நான் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார் இனிஷியலாக. அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஏன்னா நீங்கள் புது பையனை கூப்பிட்டு வரீங்க, எப்படி எடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் என்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணார் ராஜா சார். நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் இவர் ஷூட்டிங் போனார். ஷூட்டிங் போய் வந்து எனக்கு சாங்கெல்லாம் எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் அந்த 2 சாங்கை நான் வந்து மணிரத்னன்ட்ட சொன்னேன், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா லெனின் சாரை வச்சு நான் எடிட் பண்ணி ராஜா சாரை காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஷெட்யூலில் இருக்கீங்க, ஏன்னா வந்து ராஜா சாரை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 2 சாங்கை வந்து பிரசாத் இதுக்கு ஸ்டுடியோவுக்கு போனோம். போயிட்டு லஞ்ச் டைமில் ராஜா பார்க்க வைக்கலான்னு அமர் சார் தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாரு. நான் மேலே போய் லோட் பண்ணிவிட்டு ரோடெலாம் லோட் பண்ணிட்டு ஆப்ரேட்டர் கையில் பணத்தை கொடுத்துட்டு வந்து உட்காந்தேன். இவர் சாப்பிட்டுட்டு வந்தார். வந்தோடனே இளையராஜா சார் வந்து நான் போய் சொன்னேன், சார் வந்து இது மாதிரி சாங் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துருங்க. இல்லை எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது எப்படி அப்படின்னும் போது எனக்கு வந்து அமர் சாரும் பாஸ்கரும் கூட இருந்தார். ஒரு தடவை பார்த்துடலாமே, அந்த பையன் புது பையன் நல்லா எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்னு உள்ளே வந்தார். உள்ளே வந்து சாங் போட்டோம். இந்த ஃபஸ்ட் சாங்கும் போட்டோம், செகண்ட் சாங்கும் போட்ட உடனே வெளியே இருந்த ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் எல்லாரும் உள்ளே வந்து திருப்பி போட சொன்னாங்க ஒரு தடவை சாங்கு. பார்த்த உடனே ராஜா சார் சொன்னாங்க, பரவாயில்லப்பா பையன் பிரமாதமாக எடுத்திருக்கான், ரொம்ப நல்லா டைரக்டர் அப்படின்னு அவர் வாயிலே சொன்னார். அது ஒரு அனுபவம். படம் எல்லாம் முடிஞ்சு ரஜினி சார் வந்து படத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு, ஏவிஎம் ஸ்டுடியோவில் அப்போது ஏதோ ஒரு ஷூட்டிங்கில், அப்போது அங்கே இருந்த டைரக்டர்ஸ்கிட்ட எல்லாம் என்ன சொன்னாருன்னா, நீங்களாம் போய் தயவுசெய்து இங்கே பாருங்கள், ஒரு புது பையன் எப்படி பிரமாதமாக எடுக்கிறான் அப்படின்னு வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணார் மணிரத்னம் பகல் நிலவு மூலியமாக. அந்த படம் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் இருந்தது அவங்களுக்கு அதில்? சார் அந்த காலம் எங்களுக்கு ரொம்ப காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக தான் இருந்தது. மணி வந்து அப்போதைக்கு வந்து நல்லா எங்கள் கூடலாம் வந்து இன்டராக்ட் பண்ணுவார். எல்லா சைடும் பிளானிங்கில் நானும் இன்வால்வ் பண்ணதுனால அவர் எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணி பண்ணார். படம் எனக்கு பட்ஜெட் மீறி போகலை. ஏன் அதுக்கப்புறம் வந்து உங்கள் கம்பெனியில் மணிரத்னம் இவ்வளோ பாப்புலர் டைரக்டரான பிறகு ஒரு படம் கூட பண்ணல? இல்லை, அது எல்லாருமே கேட்டாங்க. மணிரத்னம் ரொம்ப வளர்ந்துட்டார் டக்குன்னு. அவர்கிட்ட போய் வந்து கேட்கணும் அப்படிங்கிற நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் நான் அதுக்கப்புறம் நானும் வந்து சத்யா மூவிஸ்லேயும் பிஸியாக இருந்தேன். சத்யஜோதிலையும் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்ததுனால நான் போய் அவர்கிட்ட நான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு டைம் நான் போனேன். போய் வந்து ஒரு டைமில் கேட்கும் போது நான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். தட் அந்த சிச்சுவேஷன் அப்புறம் நடக்கலை. பிரதாப் போத்தன் எனக்கு அவர் வந்து நிறைய ஆட் ஃபிலிம்லாம் அப்போ பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இது மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஒரு த்ரில்லர் வச்சுருக்கேன், நான் வந்து கதை சொல்கிறேன்னு சொன்னார். வந்து சொன்னும் போது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்போ நாங்கள் முடிவு பண்ணோம். சத்யராஜ் சார் அப்போ நல்ல காக்கி சட்டை முடித்ததுக்கப்புறம்னு நினைக்கிறேன், நான் வந்து சொன்னேன் சரி அவரை வச்சு எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிசைட் பண்ணி அவர் ஆமலா சில்க் ஸ்மித்தா எல்லாம் போட்டு எடுத்தோம். அந்த படம் வந்து பிரதாப் போத்தன் பற்றி நான் டெஃபினட்டாக இங்கே மென்ஷன் பண்ணோம். நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விட கம்மியாக தான் எடுத்து கொடுத்தாரு அவர். ஏன்னா ஒரு ஆட் மேக்கர்னால அவருக்கு தெளிவாக என்ன ஷார்ட், இந்த சீனுக்கு எவ்வளோ ஷார்ட் வேணும் என்னங்கிறது தெளிவாக இருந்தார். எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. நல்லா நாங்கள் பட்ஜெட்டில் எடுத்தோம். படம் அந்த டைமில் வந்து நாங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணோம். வாங்கினவங்களும் நல்லா சம்பாதிச்சாங்க, நாங்களும் நல்ல டேபிள் ப்ராஃபிட் பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுடைய சினிமா வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் வந்து கிழக்கு வாசல். ஆக்சுவலாக வந்து கிழக்கு வாசல் கதை வந்து எம்எஸ் மதுங்கிறவர் வந்து ரைட்டர், உங்களுக்கு தெரியும், அவரெல்லாம் நல்ல பழக்கம். மனோபாலா சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து மனோபாலா என்ன சொன்னார்னா, எம்எஸ் மது கதை நல்லா வச்சுருக்காரு தியாகு, நம்ம செய்யலான்னு சொன்னார். ஸோ அந்த கதையை வந்து நாங்கள் கேட்டோம். கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அப்பீல் ஆகிடுச்சு இம்மீடியட்டாக. எம்எஸ் மது உங்களுக்கே தெரியும், நல்ல நரேட்டர், பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணார். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஓகேன்னு சொல்லி மனோபாலா டைரக்ஷன், இவர் வந்து எம்எஸ் மது ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் அவர் எழுதுவாருன்னு டிசைட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பிளான் பண்ணோம். அப்போ கார்த்திக் உள்ள இருந்தாரா? கார்த்திக் இருந்தார். ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, மனோபாலாக்கு ஹிந்தி ஃபில்ம் ஆஃபர் வந்ததுனால கொஞ்சம் தள்ளுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டேன்னு அவர் சொன்னார், நான் வரத்துக்கு டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லாட்டினா நீங்கள் யாரையா வச்சு பண்ணிக்கோங்கன்னு அவர்
என்கிட்ட சொன்னார் மொனபாலாம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து உதயகுமார், ஆர்வி உதயகுமார் அப்போ வந்து ஒரு சென்சேஷனல் அப்கமிங் டைரக்டர். நான் அவரை போய் பார்த்து இந்த கதையை நரேட் பண்ண சொன்னேன். அவருக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணோம் கிழக்கு வாசல். கார்த்திக் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபினாமினல் ஆக்டர்ஸ், வெரி சென்சிட்டிவ் ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட அவ்வளோ திறமை இருக்கும். அவரை வந்து நம்ம அழகாக அவரை வந்து மோட்டிவேட் பண்ணி நம்ம ஒர்க் வாங்கினா ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுப்பார் அவர். என்ன அப்பப்போ கொஞ்சம் கார்த்திக் பற்றி தெரியும், இந்த திடீர்னு வந்து கேன்சல் பண்ணுவார். ஆனால் வந்து அதுக்கு எல்லாம் வந்து மேக்கப் பண்ணிவிடுவார் கார்த்திக்கு. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து ரேவதி அவங்க அந்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணாங்க. குஷ்பு வந்து ரொம்ப அவங்களும் நல்ல பப்ளி ரோலு அவங்களும் நல்லா பண்ணாங்க. சின்னி வந்து நல்ல காமெடி ரோலு. ஸோ விஜயகுமார் சார் அந்த ஜமீன்தார் ரோல். ஸோ இந்த ஹோல் என்டையர் படத்தில் பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா அமைஞ்சுது. இளையராஜா சார் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன் வந்து ஆல் சாங்ஸ் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த ஃபஸ்ட்டு சாங்குலேருந்து கடைசி சாங் வரைக்கும் எல்லாம் 5 சாங்கும் பிக் ஹிட். அப்போது அந்த படம் வந்து நான் வந்து எடுத்து முடிச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணும்போது 2 ஏரியா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போது வந்து நான் டிசைட் பண்ண அந்த படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் டிடி ஏரியாவில் நானே ரிலீஸ் பண்ணேன். டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து ஒரு ஆள்கிட்ட நான் ரிலீஸ் பண்ணேன். படம் வந்து ஃபஸ்ட் வீக் ஓப்பனிங் டேலேருந்தே சரி பெரிய ஹிட் ஆகிடுச்சு. சாங்ஸ்லாம் ஏற்கனவே பாப்புலர் ஆனதுனால ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் நான் ட்ரிச்சிக்கு போனேன். அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்து தியேட்டர்ஸ் ரவுண்ட்லாம் அடிச்சுட்டு நான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் போய் சொன்னேன், அவுட்ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னால் படம் சுமாராக தான் சார் போகுதுன்னு சொன்னார். அப்போது நான் சொன்னேன், இல்லைங்க சாகுல், இந்த படம் வந்து டெஃபினட்டாக இவ்வளோ கலெக்ட் பண்ணோம். நான் எல்லா தியேட்டர்ஸ்க்கும் போயிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டெஃபினட்டாக. அதனால் வந்து இல்லை சார், நான் 8 lakhsக்கு நான் பண்ணிக்கிறேன் டிடின்னு சொன்னார். பட் ஆல்ரெடி எனக்கு வந்து 32 lakhs ஒரு பையர் அங்கே இருந்தார். அப்பா. ஸோ 4 times. ஸோ அந்த பையர் வந்து படத்தை வாங்கி அவரும் அதில் லாபம் பார்த்தார் அந்த டைமில். அந்த அளவுக்கு கிழக்கு வாசல் எடுத்து ஃபைனல் பிரிண்ட்டு அந்த டைமில் தான் வந்து சைமில்டேனியஸ் ரிலீஸ் அஞ்சலி சார். அப்போது அஞ்சலிங்கிறது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஃபில்மு, கிராஃபிக்ஸ், மணிரத்னம், ஜிவி ப்ரொடக்ஷன்ஸுங்கிற போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர்ஸும் கிடைக்கல. பட் இருந்தாலும் நாங்கள் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து சம்பவம் மேனேஜ் பண்ணாங்க. பட் லேபிலே பார்த்திங்கன்னா எங்கள் படத்துக்கு வந்து பெரிய வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கல. அவங்க வந்து ஃபோக்கஸ்லாம் வந்து மணிரத்னம் படத்தில் தான் இருந்தாங்க. பட் என்ன ஆகிடுச்சுன்னா, சம்பவம் எங்கள் படம் வந்து மேனேஜ் பண்ணி நாங்கள் பிரிண்டெல்லாம் ஸ்லோவாக வர வச்சோடனே நான் என்ன பண்ணேன்னா, பிரிண்ட்டு செக்கப் பண்ணுறதுக்காக பிரசாத் லேபில் படத்தை போட்ட உடனே அஞ்சலி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து பார்த்தாங்க, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பார்த்துட்டாங்க. அஞ்சலி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து அப்போ வந்து கேட்குறாங்க, எங்கள் படத்தை எங்கே கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. தியேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய தியேட்டரில், அஞ்சலி வந்து பெரிய தியேட்டர், எங்களுது சின்ன தியேட்டர். நான் செகண்ட் வீக் போகும்போது எங்கள்த வந்து பெரிய தியேட்டரில் போட்டு அஞ்சலியை வந்து சின்ன தியேட்டரில் போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்தது. பட் பெரிய லாங் ரன் கிடச்சிது. சில்வர் ஜூப்ளி ஒரு 4-5 சென்டர்ஸில் போச்சு. பார்த்திபன் கனவு தான் கருப்பழனியப்பன் முதலாக டைரக்ட் பண்ண படம் இல்லையா? இல்லை சார், என்ன ஆச்சுன்னா, கருப்பழனியப்பன், நம்ம தரணி, இவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா வந்து நிறையா வந்து எனக்கு கார்ப்பரேட் ஃபிலிம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது வந்து நான் டிவிஎஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து நான்
கார்ப்பரேட் ஃபிலிம்ஸு, ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபிலிம்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணுவோம். பண்ணி நிறைய பேருக்கு பண்ணிலாம் கொடுக்கும்போது எனக்கு அப்போ கருப்பழனியப்பன் மேலே எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வந்தது. ஏன்னா அவரோட எடிட்டிங் சென்ஸு, அவர் ஷார்ட்ஸு, அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக சொல்கிறது, அதெல்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ அவராக வந்து என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் எனக்கு இது தான் கொடுக்குறீங்க, ஒரு ஃபிலிம் கொடுத்து பாருங்கள் சார், நான் ஜெயிப்பேன் சார் அப்படின்னு சொன்னார். அப்போது நல்ல கதையோடு வாப்பா, நான் டெஃபினட்டாக உனக்கு சந்தர்ப்பம் தரேன்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு வந்து கதையை நரேட் பண்ணார். எனக்கு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா வரும் அப்படின்னு எனக்கு மைண்டில் பட்டுது. பார்த்திபன் கனவு எடுத்தோம். அது வந்து அவர் என்ன எனக்கு நரேட் பண்ணாரோ அதை விட மிகப்படி தான் எடுத்தார். ரொம்ப நல்லா எடுத்தார். நல்லாவும் போச்சு படம், கமர்ஷியலாகவும் நல்லா போச்சு. நல்ல பேர், அவார்டெல்லாம் கூட எங்களுக்கு கிடச்சிது அந்த படத்தில். நான் வந்து ஈவினிங்ஸ்லாம் வந்து போய் வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்போ வந்து ஒய்ஃப் வந்து எப்போவுமே வந்து சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. நான் சாப்பிட்ற டைமில் வந்து நானும் கொஞ்சம் பார்ப்பேன், சீரியல்ஸ்லாம் பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த மெட்டி ஒலி பார்க்க ஆரம்பிச்சுலேருந்து அடிக்ட் ஆகிட்டேன் நான். அப்படியே வந்து அதை ஒரு எபிசோட் விடாமல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். எங்கே ட்ராவல் பண்ணாலும் அந்த டைமுக்கு மெட்டி ஒலி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு இருந்தது. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த பையனோட ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஒரு டெலிவிஷன் சீரியல்லையே ஒரு நல்லா வித்தியாசமாக எடுத்துகிட்டு இருந்தார். அப்போது சரின்னு சொல்லிவிட்டு அவரை நான் எங்கேயோ மீட் பண்ணும்போது சொன்னேன் நான், நீங்கள் திருமுருகன், நீங்கள் நல்லா டைரக்ட் பண்ணுறீங்க, அண்டு உங்ககிட்ட நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் நான் உங்கள் சினிமாவே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவரோட வெட்டிங்க்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். நான் போயிருந்தேன், காரைக்குடிக்கு போயிருந்தேன். வெட்டிங் வந்து அட்டன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நாங்களாம் புறப்படும் போது என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் கேட்டீங்க, நல்ல ஸ்கிரிப்டோடு நான் வரேன், ஆனால் ரெடி ஆனால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு விட்டேன், மறந்து போயிட்டேன். அப்புறம் ஒரு 6-8 மந்த்ஸ் கழிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோன்னே, சார் நான் திருமுருகன் பேசுகிறேன், இப்போ ரெடியாக இருக்கேன் சார், உங்கள்கிட்ட வந்து நான் ரேட் பண்ணுறேன் ஸ்கிரிப்டுன்னு சொன்னார். நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்கிரிப்டை வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் வரைக்கும் நீங்கள் படத்தில் பார்த்தீங்க இல்லையா, அதே ரேஞ்சுக்கு எனக்கு நரேட் பண்ணார். அப்படியா? ஆமாம் சார், சூப்பர் நரேஷன். அந்த கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து திருமுருகன் வந்து, சார் நான் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு திருப்பி ஒரு நரேஷன் சொன்னார். திருப்பி வந்து அதை விட இன்னும் மிகப்படுத்தி ரொம்ப நல்லா சொன்னார். சரி, நான் அன்றைக்கா வந்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு தென் நான் சொன்னேன், இதுக்கு வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு ஸ்டாருன்னு போக வேண்டாம், நம்ம வந்து அதுக்கு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பரத் இவங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோன்னாங்க. அண்டு படம் வந்து அவரை வந்து சின்ஸ் ஹி வாஸ் அ சீரியல் டைரக்டர் ரீசனபிள் காஸ்ட்டில் தான் எடுத்து கொடுத்தாரு. எங்கேயும் நாங்கள் வந்து எக்ஸீட் ஆகல. பெரிய வெற்றி படம். ஆமாம், அது படம் வந்து பெரிய லெவலுக்கு எங்களுக்கு ஓடிச்சு. ரஜினிகாந்த் அளவுக்கு வந்து கமல்ஹாசனோட உங்களுக்கு வந்து நெருக்கமான பழக்கம் உண்டு இல்லையா? கமல் சார் வந்து 3ஆம் பெரிய ஷூட்டிங்லேருந்து அவரோட அட்மைரர் ஆகிட்டேன் நான். ஏன்னா சீனை கேட்டதுக்கு அப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீனோட அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. பர்டிகுலராக வந்து நான் சொல்ல போனால் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்கல. அவர் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாருன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பாலு மகேந்திரா வந்து ஒரு ஷார்ட்டை நீங்கள் அதிலே கவனிச்சிருப்பீங்க. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வசதிலாம் இல்லை, டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் இல்லை. கையில் ஹேண்டல்டு கேமராவாக வந்து ஏரி 2CBV கேமரா கையில் வச்சுருந்துட்டு அந்த டோர் வாசலில் நின்று கமல் வந்து ஸ்ரீதேவியை பார்த்து ஓடி வருவாங்க இல்லையா, அந்த தலையில் அந்த சட்டியை வச்சுட்டு அந்த ஷாட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணாங்க. அடுத்த வாட்டி ஃபைனல் டேக் அப்போது அந்த ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கு, பாலமேந்திரா வந்து கேமரா பிடிச்சிட்டு இவரை ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. இவர் என்ன பண்ணாருன்னா, அப்படியே வரும்போது கரெக்டாக ஒரு லேம்ப் இருக்கும், அதை வந்து இடிப்பார். ஆமாம், அதை வந்து நாங்கள் ரிஹர்சலில் எடுக்கவே இல்லை. ஆனால் அவராக இம்ப்ரவைஸ் பண்ணி இடித்து கீழே உளுந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அங்கே இருந்த என்டையர் ஆடியன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தவங்களாம் கிளாப் பண்ணாங்க. என்ன இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னென்னா, பாலு மகேந்திரா இருக்கார் இல்லையா, அவர் சச் எ ஜீனியஸ் ஆஃப் அ கேமராமேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே பதட்டமே ஆகாமல் அப்படியே ஃபாலோ பண்ணார் கமலை. சூப்பர், ரொம்ப நல்லா. அதே மாதிரி கமல் சார் வந்து ஃபைட்டாக இருக்கட்டும், காக்கி சட்டை எடுத்துக்கோங்க, ஃபைட்டாக இருக்கட்டும், ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி செய்வார், ரிஸ்க் எடுப்பார். அண்டு டான்ஸ்னால் வந்து அவர் வந்து
ஃபுல் ரிஹர்சல்லாம் பண்ணிலாம் பெருசாக இல்லை, ஆன் த ஸ்பாட் வந்து அவ்வளோ இம்ப்ரவைஸ் பண்ணுவார். ஒரு நேச்சுரல் டான்ஸர், நல்ல பெர்ஃபார்மர். 3ஆம் பிறகு அப்புறம் ஏன் கமல்ஹாசன் உங்களுடைய நிறுவனத்தில் எந்த படத்தையும் நடிக்கல? இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் சத்யா மூவிஸில் வந்து நான் அங்கே இருந்ததுனால நான் வந்து ரெண்டும் ஒன்று தானேன்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணல. பட்டாஸ் பட கதாநாயகனை முதல்ல தொடரி படத்தில் தான் சத்யஜோதி நிறுவனம் சந்திச்சது. அந்த ப்ராஜெக்ட் வந்து பிரபு சாலமன், நான் அவரோட ப்ரீவியஸ் பிக்சர் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, பிரபு சாலமன் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்ரோச் பண்ணோம். அவர் வந்து இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்டு, இது ட்ரெயின்லேயே நடக்கிற மாதிரின்னு சொன்னார். ஸோ அவர் வந்து தனுஷ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவர் போய் அப்ரோச் பண்ணார். அப்புறம் தனுஷ் வந்து என்னோடய சன் அர்ஜுன் அவரை கூப்பிட்டு நான் இந்த ப்ராஜெக்ட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அண்டு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு செஞ்சார் தனுஷ். வந்து எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாரு. எங்கே மிஸ் ஆச்சு அந்த படம்னு நினைக்கிறீங்க? அந்த படம் மிஸ் ஆனது வந்து பிரபு சாலமன் சார் வந்து அதில் வந்து கிராஃபிக்ஸில் பண்ண கான்சன்ட்ரேஷன் இதில் விட்டுட்டார், மெயின் ஸ்கிரிப்டில் இமோஷன்ஸில் விட்டுட்டார். அண்டு வந்து அந்த இன்னொரு இடத்த எங்கே தப்பாக ஆயிடுச்சுன்னா, நாங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணோன்னா ஃபுல் பிக்சர் எடுத்த உடனே ஃபுல் எடிட்டட் வெர்ஷன் பார்ப்போம் சார். அந்த படத்தில் என்னால் பார்க்க முடியல. என்னென்னா ஃபுல்லாக கிராஃபிக்ஸு, அதனால் வந்து முடித்த உடனே எல்லாம் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இட் வாஸ் டூ லேட். ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க? ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இவர் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி போஸ்ட் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்ணோம், சரி ரைட்டு நம்ம வந்து பண்ணிடலான்னு பண்ணிட்டோம் நாங்கள். அஜித் ப்ரொபோசல் எப்படி வந்தது முதல்ல? விவேகம் வந்து அஜித் சார் வந்து மெனி இயர்ஸ் அகோ அவர் என்ன பண்ணாருன்னா, என்னையும் அர்ஜுன் என் செகண்ட் சன்னையும் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு உங்களை மீட் பண்ணோம் வாங்கன்னு சொன்னார். நாங்கள் வந்து அவரை பார்க் ஷெரட்டனில் போய் அடையார் பார்க்கில் மீட் பண்ணோம். மீட் பண்ணும்போது அப்போது வந்து சொன்னார், இது மாதிரி சத்யஜோதிக்கு நான் ஒரு ஃபில்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் வி வர் ஹாப்பி. அப்போ பேசும்போது வந்து அவர் சொன்னார், நான் இப்போ ஒரு ஏவிஎம்க்கு ஒரு படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். நீங்கள் சொல்கிற திருப்பதி பீரியடில். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வெயிட் பண்ணோம். திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது அர்ஜுனுக்கு. அர்ஜுன் ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து உங்களை மீட் பண்ணோம், அப்பாவையும் உங்களை மீட் பண்ணோன்னு நாங்கள் அவர் வீட்டுக்கு போனோம். மீட் பண்ணும்போது இது மாதிரி நெக்ஸ்ட் பிக்சர் வந்து நான் வந்து சத்யஜோதிக்கு செய்கிறேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இவர் வந்து நம்ம சிவா சிறுத்தை சிவா வந்து ஒரு ஆக்ஷன் பிக்சர் வந்து நல்லா இருக்கு, டோட்டலாக ஃபாரினில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அஜித் சார் வச்சு நல்லா இருக்கும் ஆக்ஷன் பிக்சர்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பிக்சர். அப்படி தான் ஃபார்ம் ஆச்சு. தென் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவரே வந்து சரி நம்ம இந்த காம்பினேஷனில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிக்சர் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணோம், விஸ்வாசம் ஸ்கிரிப்டை. அப்போது அவர் வந்து ஃபுல் கோஆப்ரேஷன் எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு. படமும் வந்து பெரிய அளவுக்கு போச்சு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அதை விட பெரிய அளவுக்கு போயிடுச்சு அந்த படம். இல்லை, விஸ்வாசம் படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்துடைய கேரியர்லையும் சரி, உங்கள் சத்யஜோதி ஃபிலிம் கேரியர்லேயும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வெற்றி படம். அஜித் சார் வந்து பேசிக்காக வந்து சார் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் மேன் சார். அவர் சொன்ன டைமுக்கு வருவார், 7 மணிக்குன்னா 7 மணிக்கு வந்து நிற்பார். இல்லை நைட் ஷூட்டிங் ஆனாலும் அதுக்கு மூஞ்சியே சுழிச்சிக்க மாட்டார், கரெக்டாக வந்துடுவார். மற்ற விஷயங்களெல்லாம் தலையிட மாட்டார். அண்ட் இஸ் வந்து எப்படின்னா பேசிக்காக வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன். அவருக்கு வந்து என்னென்னா சீனில் இன்வால்வ் பண்ணுவார் சார். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு போயிட்டால் தேவையில்லாமல் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுகிறது, இல்லை வந்து கேரவனில் போய் உட்காந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்பாட்லேயே இருப்பார். கூப்பிட்ட நேரத்தில் டைரக்டர் கூப்பிட்டாருன்னா வந்து இன்வால்வ் ஆகிக்குவார். அண்டு மற்ற கோ ஆர்டிஸ்ட்டை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அது நான் ரொம்ப வந்து அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல அவரோட பிஹேவியர் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, கோ ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலும், சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார். சம்டைம்ஸ் அவர் செட்டுக்கு வந்த உடனே யாராவது ஒரு சீன், இன்னொரு ஆர்டிஸ்ட் சீன், டைரக்டர் சிவா என்ன பண்ணுவார், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிடுவார். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்த உடனே அதை முடிச்சிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அதே ஸ்பாட்டில் உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணுவார். இதே மாதிரி ரஜினி சாருக்கும் இது மாதிரி நடந்திருக்கு. அவரும் அப்படி தான். நாங்கள் தங்கமகன் எடுக்கும்போது, தங்கமகன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது மனோரமா வி.கே. ராமசாமியை வச்சு
ரஜினி சார் வாரத்துக்குள்ளே ஒரு லீட் சீன்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டு நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்த உடனே அப்போ டேரக்டர் ஜெகநாதன் ஹீரோ வந்துட்டார், இதை அப்புறமா எடுத்துக்கலான்னு சொன்னார். இவர் என்ன பண்ணதுமா ரஜினி சார், ஐயோ என்னை விட அவங்க சீனியர்ஸு, ஃபஸ்ட்டு அவங்கள எடுங்க, நான் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஸோ அதுதான் சார் இந்த குவாலிட்டிஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வராங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸ்னால தான் அவங்க வராங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கதை கேட்டார்னா அதுக்கப்புறம் அந்த கதையில் இன்டர்ஃபியரே ஆக மாட்டார்னு வெளியில் ஒரு செய்தி இருக்குது, அது உண்மைதானா? இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார் சார். ஆனால் வந்து அவர் ஸ்பாட் இம்ப்ரவைசேஷன்ஸ் இருக்குல்ல, அவரோட கேரக்டர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவர் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணுறார் சார். அவர் முதல்ல கேட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து நல்ல இம்ப்ரவைசேஷன். இப்போ ஆக்ஷன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இன்னும் நல்லா ஆயிக்குவார், இன்னும் நல்லா பண்ணணும், இதை விட பெட்டராக பண்ணணும்னு அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் அதில் இருக்கும். விஸ்வாசம் படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து தீராத ஒரு சந்தேகம், விஸ்வாசமும் பேட்டையும் ஒன்றா வந்த படங்கள். இதில் வந்து இன்றைக்கும் வந்து அந்த ரசிகர்கள் வந்து இந்த படம் தான் வெற்றின்னு மோதிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக பேட்டையை விட விஸ்வாசம் பண்ணிச்சு தமிழ்நாட்டில்? சார் நாங்கள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனில் விஸ்வாசம் வந்து ஒரு 20% கூட பண்ணிச்சு சார். 20 to 25% கூட பண்ணிச்சு தமிழ்நாட்டில். ஆமாம் சார், தமிழ்நாடு. விஸ்வாசம் படத்துடைய கதாநாயகி நயன்தாராவை பற்றி சொல்லுங்கள். நயன்தாரா வந்து அதான் ஃபஸ்ட் படம் இல்லையா உங்களுக்கு? அதான் ஃபஸ்ட் பிக்சர். அவங்க அஃப்கோர்ஸ் நான் அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கேன், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டெஃபினட்டாக ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் வேறு. ஸோ எனக்கு வந்து இவங்க சஜஸ்ட் பண்ண உடனே நாங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி சப்ஜெக்டை சொன்னால் சிவா சொன்னார். தென் எல்லாமே வந்து எங்களுக்கு ஹாப்பியாக அமைஞ்சுது. அண்டு ஆன் த ஸ்பாட்டு வந்து நயன்தாரா வந்து பயங்கரம் வந்து ஒரு சின்சியர் ஆர்டிஸ்ட் சார். அவங்க அந்த சீனை வாங்கிட்டு கேரவனுக்குள்ளேயே போகல சார், என்ன மாதிரி கேரவனுக்குள்ளேயே போக மாட்டாங்க. அவங்க ஷார்ட் முடிஞ்சோடனே ஒரு போர்ட்டபிள் ஏசி இருக்கும், அவங்க சேர் இருக்கும், அதில் போட்டு உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பாங்க சீனை. தென் அவங்கள கூப்பிட்ட உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே அவங்க வந்து அந்த மூடில் இறங்கி வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு சீனும். நிறைய சீன் வந்து நான் ஷூட்டிங்கில் பார்க்கும் போதே எனக்கு வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் எடிட் பண்ணி அந்த சிவா காமிப்பார் அப்பப்போ எனக்கு படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அண்டு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த பிக்சரில் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. விஸ்வாசம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாமேன்னு உங்களுக்கு முதல்ல தோணிச்சா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு ஷூட்டிங்கில் நான் சொல்கிறேன்னா கதை கேட்டோடனே எனக்கு வந்து அந்த இம்ப்ரெஷன் வந்தது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் கூடவே இருந்ததுனால அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஷூட்டிங்கில் வந்து இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன், மற்ற ஆர்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷனாக வரும்போது எனக்கு வந்து இந்த படம் எனக்கு என்னமோ கிழக்கு வாசல் மாதிரி ஒரு மைண்டில் பட்டுது சார் எனக்கு நிஜமாக. அப்புறம் இவர் எடிட் பண்ணி பார்க்கும்போது சேம் ஃபீலிங் எனக்கு. கார்த்திக், ரேவதி சீன்ஸ் எல்லாம் அப்போ வந்து எடிட் பண்ணி பார்த்தபோது அந்த ஃபீலிங் எனக்கு இந்த படத்தில் வந்தது. விஸ்வாசம் படத்தின் வெற்றிக்கு அப்புறம் அஜித்தை நீங்கள் பார்த்தபோது என்ன சொன்னார் அஜித்? he was very happy சார். அவருக்கு நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சா ஃபோனில் பேசி சொன்னேன், சார் வந்து ரொம்ப நல்ல ஓப்பனிங்கு, படம் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப வந்து ஜனங்க வந்து வரவேற்கிறாங்க. பர்டிகுலர்லி பிஎன்சி சென்டர்ஸில் இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு கலெக்ட் ஆகிட்டுருக்கு சார் அப்படின்னு சொன்னும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு நீங்கள் வந்து கீப் மீ இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து அர்ஜுன் மூலியமாக எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டு இருந்தேன். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஒரு நடிகராக வந்து வெற்றி தோல்வி ரெண்டையும் எப்படி எடுத்துக்குவார் அஜித்? அவர் வந்து என்னோட பர்சனல் ஃபீலிங் சார். நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா அவர் அஜித் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்டில் கமிட்டார்னா 100% கமிட்மெண்ட் இருக்கும். அண்டு வெற்றி ஆச்சுன்னா டெஃபினட்டாக வந்து ஹீல் ஃபீல் வெரி ஹாப்பி. அதில் வந்து நோ டவுட். நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகலன்னா வந்து அது அவர் ரீசன் அவுட் பண்ணுவார். என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு ரீசன் அவுட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுவார் டெஃபினட்டாக. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.